அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம தான் காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் எப்படி வந்துச்சுன்னு தெரில, வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் படிக்கலான்னு வந்தால் என் பிள்ளை பண்ணி வச்சுருக்க வேலையை பாருங்கள். செடிக்குள்ளே காயை போட்டு மூடி வச்சுருவேன், கல்லெல்லாம் போட்டு. ஏன்னா அது எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதில் இருக்க கல்லெல்லாம் பொறுக்கி வச்சுட்டு அந்த காயை தின்றுருக்கு இந்த நாய். என்ன பண்ணுறது அதை சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்புறம் சரி அழகாக ஒரு எஸ்தடிக்காக வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சேன். 10 தடவை ஏறி 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 இறங்குறான். எங்கள் அம்மா வேறு இந்த பக்கம் ஒரு தடவை அந்த பக்கம் ஒரு தடவை நடந்துட்டுருக்காங்க. ஆக மொத்தம் இவங்கெல்லாம் வச்சுட்டு வாழ்க்கையில் ஒரு வீடியோ போடுறதுன்றது சாதாரணமான காரியம் இல்லை. அதையும் மீறி நான் போட்டிருக்கேன் அப்படின்னா எதுக்கு? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு தான். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி பயணம் வந்து ரொம்ப அழகாக காலையிலே முருகருக்கு ஒரு ஹாய் சொல்லி ஹலோ சொல்லி ஆரம்பித்தாச்சு. போயிட்டுருந்தேங்க. போயிட்டுருக்கும் போது பயங்கரமான வெயில். போய் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று இந்த ட்ரெயினுக்காக காத்துட்ருக்கேன். வேர்த்து விறுவிறுத்து போட்ட மேக்கப்லாம் பாதி வழியிலே போயிடுச்சு. அப்புறம் செஷன்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரேன். நான் காலையில் கதறல் வந்து கடவுளுக்கு கேட்டுச்சா என்னன்னு தெரில. திரும்பி வரும்போது அப்படியே மழை வரா மாதிரி கிளைமேட்டு. வானம் அப்படியே மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. ஜில்லுன்னு மண் வாசனை, ஜில்லுன்னு காற்று, மணமணக்கும் மண் வாசனைன்னு வந்துட்டு இருந்தா கொஞ்ச நேரத்தில் தூர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தான் இருந்தது. ஆனால் மழை பெஞ்சா எனக்கு வந்து சளி பிடிச்சிக்குமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படி இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். வாவ், அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. என்கிட்ட குடை இல்லை, அவ்வளோ பேர் குடை வச்சுருந்தாங்க. என் பாப்பா கொஞ்சம் வந்து குடையில நில்லு அப்படின்னு என்கிட்ட யாருன்னா சொல்லிடுவாங்க. நானும் ரொம்ப நேரம் ஆசையில் காத்துட்ருந்தேன், யாரும் சொல்லலை. அதுவே நானும் இருந்தால் கண்டிப்பாக யாருக்குன்னா குடை கொடுத்துருப்பேன். என்ன பண்ணுறதுங்க, வாழ்க்கைன்றது அவ்வளோதான். அப்புறமேட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் ட்ரெயின் வரும்போது அந்த வியூவில் வந்து மழை பெய்கிற அந்த சீனையே நான் வந்து கேமராவில் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரெயின் வந்ததும் அடிச்சு பிடிச்சி ஏறி நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. திரும்பவும் நைட்டு நம்மளுடைய முருகருக்கு இந்த நாள் இடி நகாலாக இருந்ததுக்கு பெரிய நன்றிகள் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததும் நம்ம தலைவர் பிட்டு வந்து வாசல்லே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு கை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவர் கூட வந்து கலவரத்தை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம குட்டி தான், அவனுக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு என்னடா பண்ணுறேன்னு கேட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் மம்மி குக்கிங்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சப்போர்ட் தானே, பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சப்பாத்தி சுட ஆரம்பித்தாச்சு. சப்பாத்தி சுட்டுட்டு அதுக்கு சைடிஷ் என்ன செய்வீங்க நீங்கள் அப்படின்றத சொல்லுங்கள். நாங்கள் பொட்டேட்டோ வச்சு சப்பாத்தி சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிச்சனில் கொஞ்சம் சாமான்லாம் இருந்துச்சு, அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு அவ்வளோதான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். பட் அதான் கிடையாது. ஸோ ப்ரொஃபஷ்னல் லைஃப்காக சில கான்ட்ரிபியூஷன் டெய்லி கொஞ்சம் நேரம் ஏதாவது புதுசாக ஸ்கில்ஸ் கற்றுக்கிறது, படிக்கிறது அப்படின்றதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் ப்ரொஃபஷ்னலி அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அவுடேட்டட்னு சொல்லி தூக்கி தூர போட்டுருவாங்க. நம்ம ஒரு இடத்துல வந்து கான்ஸ்டண்ட்டாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக எஃபர்ட்ஸ் டெய்லி போட்டு தான் ஆகணும். இன்றைக்கி இந்த லைஃப் நம்ம எப்படி வேணால் இருக்கலாம், ஒரு நார்மலான லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம். பட் ஒரு நாள் நம்ம லைஃப் மாறணும்னா அதுக்கான உழைப்பு தினம் கொஞ்சம் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரே நாளில் ஓவர் நைட்லலாம் எதுவுமே மாறாது. பட் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாமே மாறும். அதுக்கு நம்மளோட உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உழைப்பு யாருமே கூட இல்லைனாலும் நம்ம உழைக்கிறோம்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் அதையும் தான் பண்ணிகிட்ருக்கேன் சைட் பை சைட். வாழ்க்கையை வந்து சின்ன சின்ன மொமெண்ட்டையும் ரசிக்க ஆரம்பிங்க. அப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கிற போது தான் அந்த லைஃப்பை நம்ம வாழ்றதாவே அர்த்தங்கள். சின்ன சின்ன மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்கள் ப்ரொஃபஷ்னல் கெரியரையும் பில்ட் பண்ணுறதுக்கு எஃபர்ட்ஸும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா பாபை சொல்லி விடைபெறுவது உங்கள் மகா. ஸோ இந்த மகாவின் பயணத்தை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அப்புறம் கமெண்ட்